இன்னைக்கு முகுல் ரோத்கி வாதிட்டு இருக்கிறார். இந்த 3 மூத்த வழக்கறிஞர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா முகுல் ரோத்கி ஒன்று, முன்னாள் அட்டார்னி ஜெனரல், அதே போல் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, அதே போல் திரு பி வில்சன் அவர்கள் டிஎம்கே எம்பியாகவும் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள். இவங்க 3 பேருமே வெவ்வேறு, அதாவது தமிழ்நாடு அரசு வேறு வேறு விஷயங்களுக்காக போட்ட மனு கிளப் பண்ண சொல்லிட்டாங்க. கிளப் பண்ணிட்டு இறங்கி தான் இன்னைக்கு ஆடுனது. உச்சநீதிமன்றம் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிச்சு. இந்த ஆளுநர் யாருக்குமே இல்லாத சட்டத்தை அவராக தனக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதிகாரத்தோட செயல்படுறாரோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தான் தோன்றித்தனமாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் அங்கே இருக்க முடியாதுங்கிறத பாலிஷ்டு வேர்ட்ஸாக சட்ட ரீதியாக ஒரு பொறுப்பில் இருக்கீங்கிறதுக்காக பாலிஷ்டாக உங்களுக்கு மட்டும் தனி சட்டம் கிடையாது, ஆர்டிக்கலை நீங்கள் உங்கள் இல்லாத அதிகாரத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இன்டர்பிரட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாகவே கவர்னரை நோக்கி சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் கேட்டதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஹைலைட்டான விஷயம். இப்போ என்ன கோர்ட்டில் வாத பிரதிவாதம் போச்சு அப்படின்னா, கவர்னர் அவர்கிட்ட 12 மசோதா இருக்குது.